and tell somebody Jesus mission movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான் அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சி சங்கமமே போய் சொல்லுங்கள் அர்ப்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody missionary movement. Plot number 81 Bharati Nagar 5 KTC Nagar North Tirunelveli 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவித் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் கோ அண்ட் டெல் சம்படி அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே நேயர்கள் அனைவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. தேவன் உங்களை மென்மேலும் பலப்படுத்தி தம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்களாக உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. உங்களுடைய அன்பிற்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் உங்களுடைய உற்சாகமான பங்களிப்பிற்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக நடைபெற்று வருகிற ஊழியங்களை தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலே நினைத்து எங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பிரார்த்திக்கும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நடைபெற்று வருகிற அந்த ஊழியங்கள் ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலே ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாக கொண்டு வரக்கூடிய அந்த பணியிலே பணி செய்கிற அருள்பணியாளர்கள் அனைவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் சுத்தமானால் இந்த மாதம் 21 மற்றும் 22ஆம் தேதிகளிலே 2 ஆலயங்கள் ஒரிசாவிலே பிரதிஷ்டை பண்ணப்பட இருக்கிறது. ஜமலி என்ற கிராமத்திலேயும் திலபங்கா என்ற கிராமத்திலேயும் நடைபெறுகின்ற இந்த ஆலய பிரதிஷ்டைக்காக நடைபெறப் போகிற ஞானஸ்நான ஆராதனைகளுக்காக நீங்கள் தயவாய் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயக்கத்தின் சார்பாக நடைபெற்று வருகிற இந்த பத்திரிகை ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த பத்திரிகை வேண்டுவோர் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு இலவசமாக நாங்கள் இதை அனுப்பி கொடுப்போம். இந்த பத்திரிகை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அதிக உறுதுணையாக இருக்கும். ஆகையினாலே நீங்கள் இந்த பத்திரிகை வாங்கி படித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்கள் ஒரு ஆசீர்வாதமான நாட்கள். குறிப்பாக தென்பகுதியிலே பார்ப்போம் என்றால் இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலே தான் எல்லா தோத்திர பண்டிகைகளும் ஆலயங்களிலே நடைபெறுகிறதை நாம் பார்க்கலாம். அதிகமாக தவுசோட்ச பண்டிகை என்று சொல்வார்கள், இல்லை என்றால் ஸ்தோத்திர பண்டிகை, அறுப்புக்கால பண்டிகை, ஆனந்த பண்டிகை எல்லாம் பல பெயர்களிட்டு அழைப்பது வழக்கம். இந்த பண்டிகை கொண்டாடுகிற நாம் அந்த பண்டிகையினுடைய பொருளை உணர்ந்து நாம் ஆசரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எதற்காக இந்த பண்டிகை, இந்த பண்டிகையினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருப்போம் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நமது திருச்சபை பண்டிகை ஆசரிப்பது யார்? நமது திருச்சபை. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 122ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே சொல்லுகிறதை பாருங்கள். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவருடைய ஆலயம் இல்லையென்றால் நம்முடைய திருச்சபையில் எங்களுடைய கால்கள், என்னுடைய கால் அல்ல, எங்களுடைய கால்கள். இங்கே ஒரு இணக்கத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆலயத்திற்கு வருவது என்பது, பண்டிகை ஆசரிப்பது என்பது, திருச்சபையாக நாங்கள் இணைந்து நிற்கிறோம், இணைவாக இருக்கிறோம் என்பதை காட்டக்கூடிய ஒன்றாக அங்கே இருக்கிறது. அதைத்தான் 3வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இசைவு, இணக்கம் அங்கே காணப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இணக்கம். இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியம் அதுதான். இணக்கம் உண்டா? இசைவு உண்டா? ஐக்கியம் உண்டா?
இல்லை என்றால் சுயநலம், தான் என்கின்றதான எண்ணம், தான், தனது குடும்பம், தனது வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நிலையிலே நாம் காணப்படுகின்றோமா? எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கே 4வது வசனத்தை பாருங்கள். எழுந்தரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது, நாங்களும் உம்மோடே கூட இருப்போம், நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றார். இங்கே மக்கள் கூட்டமாக வந்து ஊழியக்காரனை நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். அதற்கு முந்தின அதிகாரத்தை பார்ப்போம் என்றால் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து அழுது ஜெபிக்கிற ஒரு எஸ்ராவை நாம் பார்க்கிறோம். மக்களுடைய பாவத்தினாலே காணப்படுகிற அந்த மோசமான அழிவை எண்ணினவனாக அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் விழுந்து கிடக்கிறான். குறிப்பாக கடைசி வசனத்தை பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர், ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன் என்பதாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 1வது வசனம் 10வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவன் மிகவும் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக தாழ விழுந்து கிடந்தான். ஐக்கியம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் தேவனோடு முழுமையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக அந்த ஐக்கியம் வெளிப்பட வேண்டும். ஆம், ஆண்டவரோடு இணக்கம், ஆண்டவரின் மக்களோடு இணக்கம், ஆண்டவரின் காரியங்களை குறித்ததான இணக்கம், இவைகள் காணப்படுகின்ற பொழுது நமது திருச்சபை என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்ல முடியும். இங்கே ஆண்டவரோடு இணக்கமாய் இருக்க வேண்டிய மக்கள் ஆண்டவரை விட்டு, ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தை விட்டு அவர்கள் தூர போகிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்நிய ஸ்திரீகளின் மூலமாக, தங்களுடைய துன்மார்க்க ஜீவியத்தின் மூலமாக பரிசுத்தத்தை, தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே தொலைத்து போட்டவர்களாக காணப்படுகிறார்கள். எஸ்ரா இதை பார்த்து அழுகிறான், கண்ணீர் விடுகிறான், ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆம், திருச்சபை என்பது பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், எக்லீசியா பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், வெளியே அழைத்து வரப்பட்ட கூட்டம் என்று சொல்லலாம். ஒரு திரள் கூட்டமான மக்கள் இருக்கிறார்கள், அவர்களிலிருந்து ஒரு சிலரை அங்கே பிரித்தெடுத்து வெளியே கொண்டு வருகிறார் ஆண்டவர். ஆம், நீ நானும் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோமா? நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு பிரிந்து போங்கள். உலகத்தோடு ஒட்டப்பட்ட ஒரு கூட்டமாக, உலகத்தின் ஆசாபாசங்களோடு இணைக்கப்பட்டவர்களாக அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் வர வேண்டும். ஏனென்றால் உங்கள் நடுவிலே ஆண்டவர் உலாவுகிறார், உங்களோடு வாசம் பண்ணுகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் எனக்கு வேண்டும், அவர்களோடு நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். எகிப்திலிருந்து ஜனங்களை பிரித்தெடுத்த ஆண்டவர் கொண்டு வருகிறார். கொண்டு வருகின்ற பொழுது அங்கே எதற்காக நீங்கள் போக வேண்டும் எகிப்தை விட்டு என்று சொல்ல பொழுது அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன? எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், எங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் செல்ல நீர் அனுமதி கொடுக்க வேண்டும். எங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் எங்களுடைய மனைவிமார், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வீட்டார் அனைவரோடும் நாங்கள் செல்ல வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கும்படி எங்களுடைய குடும்பத்தின் மக்களோடு மாத்திரமல்ல, மக்களோடும் கால்நடைகளோடு நாங்கள் செல்ல வேண்டும். தேவனை ஆராதிக்கின்ற கூட்டமாக, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்காக நீயும் நானும்
ஆலயமாக திருச்சபையாக இருக்க வேண்டும் என்றால், எழும்ப வேண்டும் என்றால், முதலாவதாக வெட்டி எடுக்கப்பட்ட கற்களாக நீங்களும் நான் காணப்பட வேண்டும். சாலமோன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக வெட்டி எடுக்கப்பட்ட பெரிய கற்களாலே அஸ்திவாரம் போட்டான் என்று சொல்லுகிறது வேதம். நீ வெட்டப்படவில்லை என்றால், நீ ஆண்டவருடைய தங்கும் வாசஸ்தலமாக இருக்கின்ற அந்த சீயோன், இல்லை என்றால் எருசலேம், இல்லை என்றால் தேவனுடைய வாசஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திலே தேவனுக்கான மகிமையான ஆலயம் எழும்ப முடியாது. நீ வெட்டப்பட்டிருக்கிறாயா? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாயா? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறாயா? உலகத்தின் மாயான இச்சைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாக நீ இருக்கிறாயா? யோசித்துப்பார். ஆண்டவரோடு இணக்க வேண்டும் என்றால், நான் முதலாவதாக இந்த உலக பந்தங்களிலிருந்து நான் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். உலகம் என்றால் அங்கே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை ஆகிய இவைகளிலிருந்து நான் விடுபட்டவனாக இருக்க வேண்டும். இன்று என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் எப்பொழுதும் அரைகுறையாக கேட்கிறவர் அல்ல. முழுமையான அன்பு செலுத்துவாயா என்று கேட்கிறார். முழு மனது, முழு இருதயம், முழு ஆத்மா, முழு சரீரத்தோடு என்னிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பிரதான கட்டளை. சகோதரா, சகோதரி, நம்முடைய திருச்சபை ஏறத்தாழ 240 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அறிக்கையிடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய திருச்சபையாக நம்முடைய திருச்சபை இருக்கிறதா? நமது திருச்சபை என்று சொல்ல முடியுமா? நமது என்று சொல்லுகின்ற பொழுது என் ஆண்டவரும் நானுமாக இணக்கமுடையவர்களாக இருக்கிறோம். நமது என்று சொல்லுகின்ற பொழுது நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளுமாக நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம். நமது திருச்சபை என்று சொல்லுகின்ற பொழுது திருச்சபையினுடைய உத்தரவாதத்தை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அழியாத ஆத்மாவை அங்கே ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்க்கிறார். அழியாத ஆத்மாவாக அது நிலைத்திருக்கும் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த உன்னதமான செய்தியை பறைசாற்றக்கூடிய அந்த இணக்கமுடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இணக்கம் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன், இப்பொழுதோ நான் சுயாதீனனாக்கப்பட்டிருக்கிறேன், விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை. முழு அன்பு செலுத்தும்படியாக அருமையான சகோதரா, சகோதரி, நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டது உண்மை. இந்த நாளிலே அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தோடு அந்த உறவிலே, ஆண்டவருடைய உறவிலே நிலைத்திருக்கிறோமா? இணக்கமாக இருக்கிறோமா? இசைக்கப்பட்டிருக்கிறோமா? இசைவு இணக்கம் காணப்படுகிறதா? பழைய பாவத்தாசை வருகிறதோ? பாடுகிறோம் இல்லையா? பழைய பாவத்தாசை வருகிறதோ, பசாசின் மேலே பச்சைமனுக்கு திரும்ப வருகிறதோ என்றெல்லாம் பாடுகிறோம். என் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த நான், தேவனுக்கென்று என்னை ஒப்புக் கொடுத்த நான், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நான், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு மாத்திரமல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட நான் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும், ஒட்டப்பட வேண்டும். வெட்டி எடுத்தாச்சு கல் அப்படியே இருக்கும் என்றால் பிரயோஜனம் இல்லை. வெட்டி எடுக்கப்பட்ட கல் அஸ்திபார கல்லாக அங்கே செல்ல வேண்டும். வெட்டி எடுக்கப்பட்ட கல் அங்கே சமன் செய்யப்பட்ட கல்லாக ஒன்றோடு ஒன்று இசைவாக கட்டி எழுப்பப்பட வேண்டும், இணக்கமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பார்ப்போம். நான் இன்னும் வெட்டப்படாத அனுபவத்திலே இருக்கிறேனோ? உலகத்தோடே இணைக்கப்பட்டவனாக இருக்கிறேனா? உலகத்தை விட்டு வெளியே வா, உலகத்தை விட்டு வெளியே வா. உன் ஆண்டவரோடு இணைவாய், இசைவாய், கட்டி இணைக்கப்படும்படியாக அவரை நோக்கி ஓடு. அவரோடு இணைக்கப்பட உன்னை ஒப்புக்கொடு. ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பார், அதன் மூலம் அவர்கள் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று அறியப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இணக்கமாக இருக்கிறீர்களா? நானும் ஆண்டவருமாக இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாவத்தில் கிடந்தேன், உளையான சேற்றில் கிடந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார், வெளியே எடுத்தார், வெளியே கொண்டு வந்தார், என்னை சுத்தம் பண்ணினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார், அவரோடு என்னை இணைத்துக் கொண்டார். ஆண்டவரும் அசுத்தமும் ஒன்று சேர முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரும் அசுத்தமும் ஒன்று சேர முடியுமா? முடியாது. நீ ஆண்டவரிடத்திலே ஓடி வருவதற்கு, அசுத்தத்தை இருந்து வெளியே ஓடி வருவதற்கு அவருடைய துணையை தேடு,
அவரை நோக்கிப்பார். ஆண்டவரோடு இணக்கம். நமது திருச்சபை என்று சொல்லுகின்ற பொழுது நானும் திருச்சபையின் தலைவராக இருக்கிற என் ஆண்டவரும் ஒன்றாக இருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான் அவரிலே ஒட்டப்பட்டிருக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் அதைத்தானே வெளிப்படுத்துகிறது. அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம், அவரோடு இசைவாய் இருக்கிற அனுபவத்தின் மூலமாக மிகுந்த கனிகள். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். உன்னிலே என்னிலே எங்கிருந்தோ உன்னை கொண்டு வந்தார், உன்மேல் ஒரு நம்பிக்கை வைத்தார், உன்னை நாட்டினார், கற்களை பொறுக்கினார், உரமிட்டார், தண்ணீர் விட்டார், அங்கே வேலி அடைத்து பாதுகாத்தார். ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த திராட்சை எப்படியும் எனக்கு கனி கொடுக்கும், ஆகையினாலே நான் ஆலையை கட்டுவேன் என்று சொல்லி ஆலையும் வைத்தார். அந்த பரிதாபம் ஏமாற்றிவிட்டது. அந்த திராட்சை நல்ல பழம் கிடைக்கும் என்று காத்திருந்தேன், ஆனால் அதோ கசப்பானதை கொடுத்தது என்று சொல்லுகிறார். நீ வெட்டி எடுக்கப்பட்டவனாக இருக்கிற நீ ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு இசைக்கப்பட்டவனாக, இசைவாய் இருக்கிறவனாக இருக்க வேண்டும். எசாயா வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக வருகிறான். பாவம் சுத்திகரிக்கப்படுகிறான். அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, சுத்திகரிக்கப்படுகிறது. இப்பொழுது அவனுடைய பார்வை தேவனோடு இணைகிறது. அவனுடைய காதுகள் தேவனுடைய சத்தத்திற்கு இணைகிறது. அவனுடைய செயல்பாடுகள் தேவனுடைய கட்டளைக்கு இணங்கி கீழ்ப்படுகிறது. இதுதான் இணக்கம், இதுதான் இசைவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரோடு இணக்கம், அதுதான் திருச்சபை. தான் காண்கிற சகோதரத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூற முடியும்? காணுகின்ற சகோதரத்தில் வேண்டிய அவனுக்கு வேண்டிய தேவைகளை செய்ய இயலாதவன் தேவனுடைய சமூகத்தை எப்பொழுது தரிசிக்க முடியும்? அப்படிப்பட்டவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் கண் சொருகி போன குருடன் என்று சொல்கிறது. நான் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவரின் மக்களோடு கூட இணைக்கப்பட்ட ஐக்கியத்திலே நான் காணப்பட வேண்டும். இணக்கம், இணக்கம், பிறரை என்னை காட்டிலும் மேலானவர்களாக எண்ணுகின்ற காரியம். நிறைவாக ஒரு காரியத்தை கூறி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவரின் காரியங்களில் இணக்கம், ஆண்டவரின் காரியங்களில் இணக்கம். இங்கே எஸ்ராவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவரின் காரியமாக வருகிறார். ஆனால் இங்கே இசைவு முறிக்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறது. இப்பொழுது அவன் அழுகிறான், ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார். மக்கள் எல்லாரும் பாவ உணர்வு பெற்றவர்களாக, குத்தப்பட்டவர்களாக, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ நாங்கள் அதற்கான விமோசனம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய மனிதனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். இசைவான மாளிகையாய் கட்டப்பட்டு எழுப்பப்படுவதற்கு ஊழியனோடு அவர்கள் இணக்கம் காண்பித்தார்கள். திருச்சபையே, இன்று நம்முடைய ஆலயங்களிலே அல்லது நம்முடைய கூடுகைகளிலே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வருகின்ற பொழுது நாம் இந்த ப்ராஜெக்டை எடுத்து செய்கிற குருவானவரோடோ ஊழியர்களோடோ நாம் காட்டுகிற இணக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஒருவேளை இவர் பெயர் வாங்கி விடுவாரா, இப்பொழுது இருக்கக்கூடிய கமிட்டி பெயர் வாங்கி விடுமா, இல்லை என்றால் அந்த தனிப்பட்ட மனிதன் இந்த காரியத்திலே தனக்கு ஆதாயத்தை தேடிக்கொள்வானா என்ற எண்ணத்தை நாம் தவிர்த்து ஆண்டவருக்காக இசைவான மாளிகையாய் கட்டி எழுப்ப நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஊழியர்களோடு இணக்கமுடையவர்களாக இருக்கிறோமா? அசுத்தம் களைவதிலே இணக்கமுடையவர்களாக இருக்கிறோமா? ஆலய பராமரிப்பு காரியங்களிலே, ஆலயத்துக்கான திட்டமிடுவதிலே நான் இணக்கம் காட்டுகிறவனாக இருக்கிறேனா, நான் இம்சை கொடுக்கிறவனாக இருக்கிறேனா? யோசித்து பார்த்து சகோதரா, சகோதரி, உன்னை ஒரு வேளை பொறுப்பான ஒரு அந்தஸ்திலே திருச்சபையிலே ஒரு அங்கமாக உன்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், அந்த நிர்வாக குழுவிலே உன்னை ஆண்டவர் இடம்பெற செய்திருக்கிறார் என்றால், நீ ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவருக்கான காரியங்களிலே இணக்கம் காட்டுகிறாயா? இல்லை என்றால் நீ உன்னுடைய தனிப்பட்ட சுயத நலத்திற்காக எதிர்த்து நிறுத்து அந்த இணைப்பை உடைக்கிறவனாக நீ இருக்கிறாயா? ஆண்டவரை அறிவிப்பதிலே, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே இணக்கம் என்னிடத்திலே இருக்கிறதா? இணக்கமுடையவனாக நான் இருக்கிறேனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அறிக்கை செய்தான்.
நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த அறிக்கை செய்வதற்காகத்தான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு நீ நற்சாட்சியாய் உன் வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? உன் வார்த்தை அல்ல, உன்னுடைய வார்த்தையோடு கூட வாழ்க்கையும் வாழ்க்கையோடு கூட செயலாற்றலும் காணப்பட வேண்டுமே. இந்த நாளிலே மௌனமாயிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். 244 ஆண்டுகளை தாண்டிவிட்டோம். ஒருவேளை ஏறத்தாழ 300 ஆண்டுகளை தாண்டிவிட்டோம். நம்முடைய முதலாவது நூற்றாண்டிலே நம்முடைய பாரத தேசத்திற்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய தோமாவை அனுப்பி சுவிசேஷத்தை அனுப்பினார். 2024 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இன்னும் தேசம் தேவனை அறியவில்லையே. இன்னும் இருளுக்கும் அருளுக்கும் உள்ளாக இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோமே. ஏன்? இணக்கமில்லாதது, இசைவில்லாதது, சுயநலம், தாந்தோன்றித்தனம், தான் என்கிறதான மமதை, மேட்டிமை, இவைகள் நம்மிடத்திலே நிறைந்திருக்கிறபடியினாலே குழப்பங்கள், கொள்கை பேதங்கள், அடிதடிகள், சண்டைகள், இவைகளினாலே இந்த இணக்கத்தை முறிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். சுவிசேஷத்தை சொல்ல முடியவில்லை. உன் ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதை உன் வாழ்க்கையின் மூலமாக நீ நான் வெளிப்படுத்துவோம். உன் ஆண்டவர் தேவ குமாரனாக இந்த உலகத்திலே வந்தவர் என்பதை இந்த பூமியிலே நீ நானும் அதை வெளிப்படுத்துவோம். அவர் என்னுடைய ராஜா, அவர் என்னுடைய ராஜா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரே. ஆம், அவர் என்னுடைய ராஜாவாக, நான் அவரை ராஜாவாக அறிவிப்பதில்லை, அவரை நான் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு என்னை ஒப்புக் கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான திருச்சபையே, எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டி எழுப்பப்படுகிறது. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. இன்னும் எத்தனை பேர் மூர்க்கத்தோடும் ஒருவேளை பொறாமையோடும் எரிச்சலோடும் பகையோடு கூட மற்றவர்களை பார்க்க மனமற்றவர்களாக ஆலயத்திற்குள்ளாக வருகிறோம். எருசலேமே, எங்கள் கால்கள் உன் சமூகத்தில் வந்தது என்று சொல்ல முடியுமா உன்னால்? ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். இசைவினைப்பான நகரம். நாங்கள் செல்லுகிறோம். எருசலேம் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தேன். உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. பகையை அகற்றுவோம். பகையோடு கூட இந்த பண்டிகை ஆசரிக்க வேண்டாம். பகையோடு கூட ஆலயத்திற்குள்ளாக செல்ல வேண்டாம். பகையை அகற்றுவோம். இணக்கம், ஆண்டவரோடு இணக்கம், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இணக்கம், ஆண்டவருடைய மன்னிப்பின் செய்தியை, மகத்துவத்தின் செய்தியை அறிவிப்பதிலே இணக்கமுடையவர்களாக, நற்செய்தியாளர்களாக புறப்பட்டு செல்ல நம்மை ஒப்புக் கொடுப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, என்னையும் எங்களையும் உம்முடைய ஆலயமாக நீர் எடுத்திருக்கிறீர். உம்முடைய திருச்சபையாக நாங்கள் காணப்பட வேண்டும். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், நாங்கள் இணக்கம் நிறைந்த ஒரு கூட்டம், நாங்கள் இறை நம்பிக்கையுடைய கூட்டமாக மாத்திரமல்ல, அந்த இறைவனுக்கென்று மக்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டம், அறிவிக்கும் கூட்டம் என்று நாங்கள் அறிவிப்பதில் இணக்கம் காட்டுகிறவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.